உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற பெரிய கியூரியாசிட்டியே என்னென்னா, நம்ம என்ன செய்யணும், எப்போ செய்யணும், நம்ம வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும், நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்ச் மேரேஜ் ஆகுமா, சில பேருக்கு 2 பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது. ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார்? எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க, வீட்டுக்கு போய் அதை போட்டினோன்னு வெடிச்சிடும். ஏன்னா நம்ம ராசி அப்படி. அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க, வண்டி வாங்கி அந்த தெரு முக்குக்கு போகிறதுக்குள்ளே கீழே 2 தடவை விழுந்துருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க. என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான், ஆனால் நான் வாங்கினா அடுத்த 10 நிமிஷம் உடைச்சிடுவேன். அவையவே வாங்கிட்டு வந்த ராசி, அவ்வளோதான். ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும்? அது பேசிக் கொஸ்டினே அதுதான். நான் என்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம், நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம், அவ்வளோதான் டைட்டில். இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போகிறோம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எதை செய்தால் பணம் வரும், என்ன செஞ்சால் பணம் கொட்டும் என்பதை பார்க்கிறோம். நண்பர்களே, மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 ராசியான ஆள் யார் தெரியுமா? ராசியான ஆள் செவ்வாய், ராசியான ஆள் சந்திரன். இவங்க 2 பேர் சேர்ந்து தரக்கூடிய யோகம் இருக்குது பாருங்கள். சொல்லில் கணக்கில்லாத ஒரு விஷயங்கள். 2 கூடிய செவ்வாய் தான் உங்களுக்கு பணம் தரப்போகிறார். முருகா 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 முருகா, முருகனை கும்பிட 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 பணவரவு அதிகமாகும். முருகன் தான் இவங்களுக்கு பணம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வம். அந்த முருகப்பெருமானுக்குரிய வேல் பதிகம், முருகப்பெருமானுக்குரிய விஷயங்கள், வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை போன்ற வார்த்தைகள், அந்த வேலுடைய பொம்மை, அந்த இது இருக்கு பாருங்க, ஏதாவது விற்றாங்க அப்படின்னா கருங்காலியில் ஏதாவது விற்றாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. இந்த வேலை நீங்கள் பார்க்க பார்க்க வேலை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் வேலை கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பணவரவு அதிகமாகும். 5ஆம் இட குடையவனாக சந்திரன் இருக்கிறார். சந்திர பகவானோட திசை, சந்திரனோட திசை, சந்திரனுடைய புக்தி வரும்பொழுதுலாம் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் சந்திரன். சந்திரன் அவ்வளோ பெரிய அனுகிரக மூர்த்தியாக இவர்களுக்கு செயல்படுவார். சந்திர தசை எது வந்தாலும் சரி. அப்போ இவங்க வீட்டில் என்ன இருக்கணும்னா, ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கணும். அந்த ஃபிஷ் டேங்க்கில் நிறையா, அதாவது ஓஷனிக் ஃபிஷ் டேங்க்னு பேர், நல்ல நீல கலரில் கடல் தண்ணி இருக்கக்கூடியது, அதை டெய்லி மாற்ற தேவையில்லாம்பாங்க. அந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் டேங்க்கு, அதில் நிறைய கடல் மீன்கள்லாம் போகணும். மீன்களை துன்புறுத்தினாலோ, மீனராசிக்காரர்கள் மீன்களை துன்புறுத்தினார்களோ, அல்லது கடல் நண்டு போன்ற அந்த சீ ஃபுட்ஸ்லாம் நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பெரிய தோஷம். வேறு எதெல்லாம் பண்ணுங்கள், இதை மட்டும் பண்ணாதீங்க. பெரும்பாலும் வீட்டில் வந்து கடல் பாசி, கடல்லேருந்து எடுக்கக்கூடிய முத்து, கடல்லேருந்து எடுக்கக்கூடிய சங்கு, இதனால் செய்யப்பட்ட பொம்மைகள், பேனா, வாசலில் தொங்குகிற ஹேங்கிங்ஸு, அல்லது ஒரு கவர் பேனா வைக்கிற ஸ்டாண்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், கடல்லேருந்து கொண்டு வர விஷயங்கள் பண்ணணும். வாரம் ஒரு முறை போயிட்டு கடல் தண்ணியை ஒரு வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு வந்து அதுக்குள்ளே மஞ்சத்தூள் தெளித்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா பணவரவு அதிகமாகும். கடல் சார்ந்த விஷயங்கள், கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். மீனராசிக்காரர்கள் வாரம் இல்லை, டெய்லி கூட கடலை போய் பாருங்கள். கடலை பார்க்க 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 உங்களுக்கு நல்லது ஏற்படும். கடல் தேவதை, கடல் மாதா மட்டும்தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரப்போகிறாள். அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் தரும் அற்புத பலன். செவ்வாய்னா உடற்பயிற்சி கூடம், ஜிம்மு வச்சு நடத்துகிறவங்க. செவ்வாய்னா வந்து உங்களுக்கு ஆயுதங்கள், ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ஹார்ட்வேர்ஸு, ஸ்க்ரூ டிரைவரு, இந்த கத்தி கபடா அந்த மாதிரியான ஸ்க்ரூ டிரைவர்ஸு வச்சுருக்கிற ஹார்ட்வேர் கடை வச்சிங்கன்னா சூப்பராக வருவீங்க. நம்பர் 9 உங்களுக்கு ராசியான நம்பர். நம்பர் 2 ராசியான நம்பர். ஸ்க்ரீன் ப்ளே, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், வசனம் எழுதுறது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை. வசனம் எழுதுறது இதெல்லாம். ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து சந்திரன்கிறதுனால தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட, அப்படின்னா குருஜி நம்ம சரக்கு சப்ளை பண்ணலாமா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. கூல்ட்ரிங்க்ஸு, தண்ணீர் மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். சந்திரன்னா முழு நிலவு, குளிர்ச்சி, ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்களும் எதை தொடவே கூடாது, சுக்கரன் சம்மந்தப்பட்ட எதையும் தொடக்கூடாது. சுக்கரன்னா என்ன? பிரைடல் மேக்கப்பு. சுக்கரன்னா என்ன? பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேலை ஆகாது, அது வந்து ஒத்தே வராது. பெரும்பாலும் ஃபார்மசிஸ், என்ன அனுபவத்தில் சொல்லுகிறேன், மீனராசிக்காரங்களுக்கு ஃபார்மசி, கிளினிக் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. காரணம் 4-7 கூடிய பாதகாதிபதியாக புதன் ஆயிடுறார். 10 கூடியவராக குரு இருக்கிறார். குரு 10 கூட 10. இப்போ வெறும் கோல்டு பிஸ்னஸ் மட்டுமே பண்ணிங்கனாலே நல்லா வந்துடுவீங்க. கோல்டு கோல்டை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், சூப்பராக வருவீங்க.
10 குரு பகவான். அடுத்து உங்களுக்கு சொல்லித்தர ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் குரு பகவான். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. மிக பிரம்மாண்டமாக சம்பாதிப்பீங்க இந்த குரு பகவானுடைய அருளாலே. ஒரு மோட்டிவேஷனல் ட்ரைனிங் கிளாஸு, மெடிடேஷன் கிளாஸு போன்ற விஷயங்கள், யோகா, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய, ஆனால் 5 சந்திரன் யோகாதிபதி என்பதால் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள், ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் மாதிரியான விஷயங்கள், வஷ்யம் மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வரும். உங்களுக்கு சூரியன் ஜென்ம எதிரி, சோலார் சம்மந்தப்பட்ட விளக்குகள், சோலார் மின்சாரங்கள், இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் 2. ராசியே இல்லாத நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 6. 6 பக்கம் போகக்கூடாது. வெள்ளிக்கிழமை உங்களுக்கு செட்டே ஆகாது. எதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க அல்லது திங்கக்கிழமை செய்யுங்க. நான் மட்டும் சொல்கிறத அப்படியே கேளுங்க. மீனராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை பெறுவீர்கள். அப்போ கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கில் உதயமாகி இருக்கிறது. மலேசியாவில் இருப்பவர்கள் எல்லாம் நேரடியாக என்னை சந்திக்கலாம். வாரம் மலேசியா வருகிறேன். அங்கே இருக்கிறவங்களாம் விஷ்ணுமாய ஹோமங்கள் எல்லாம் நமது ஸ்ரீமடம் மலேசியாவிலே வைத்து செய்து தருகிறேன். அவரவர் இல்லங்களிலுக்கும் செய்து தருகிறேன். டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்த பதிவில் நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் எல்லாம் செட் ஆகும்னு பார்த்தீங்க, எந்தெந்த திசைகள், எந்தெந்த தொழில்கள்னு பார்த்தீங்க, என்னென்ன அன்லக்கின்னு பார்த்தீங்க. அடுத்ததாக தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளில் எந்தெந்த கிரகங்களை எப்படி கும்பிடணும், எந்த நாட்கள் கும்பிடணும், எந்த பரிகாரம் பண்ணணும், என்ன மந்திரம் சொல்லி வழிபடணும், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். ஸோ ஒரு கிரகத்தை நீங்கள் அதற்குரிய நாளில், அதற்குரிய டிஜிட்டில், அதற்குரிய கலரில், அதற்குரிய நைவேத்தியம் புஷ்பங்களோடு வழிபடும் பொழுது அதனுடைய சக்திகள் அதிகம். அதை நம்ம சொல்ல வர்ற பாயிண்ட்டு. இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் தானே, நீங்கள் அதை பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். மற்ற தொழில் இருக்கனே சார், கன்வெர்ட் பண்ணி சீக்கிரமாக இந்த தொழிலுக்கு வந்துருங்க அப்படிங்கிறது தான் இது. அல்லது சைட் பிஸ்னஸாக இதை வச்சுக்கோங்க. பொருளாதார முன்னேற்றத்துக்கு இது ஹெல்ப்பாக இருக்குங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். ஸோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்திருக்கிறது. மலேசியாவில் நண்பர்கள் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் கன்சல்டேஷனாக நேரடியாக என்னை சந்தியுங்கள். வாரம் மலேசியா வருகிறேன், உங்களை பார்க்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் பூஜைகள் வேணுமோ செஞ்சு தரேன். ஸோ தொடர்ந்து ரெட்ரோ ஆன்மீகம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய சித்தர்கள், முருகன், எந்த முருகன் அப்படிங்கிற மாதிரி நிறைய அலசி இந்த வருடம் ஃபுல்லாக வெறும் செவிக்கு அமுதத்தை ஊட்டி கொண்டே இருக்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வருடத்துடைய இலக்கு 5 லட்சம் பேர் அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.